ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா 30 ரூபா சாப்பாடு கடைக்கு வந்திருக்கோம். என்ன? என் பேர் கார்த்திக். கார்த்திகா, இங்கே ஒர்க் பண்ணுறீங்களா? என்ன ஒர்க் பண்ணுறீங்க? சர்வீஸ் கேப்னா இருக்கேன். மெயின் கேப்னா. இங்கே சாப்பாடுலாம் எப்படி இருக்குது? சாப்பாடுலாம் பார்த்தீங்கன்னா நம்ம மீன் குழம்பு வித் அன்லிமிடெட் சாப்பாடுங்க. நம்ம பார்த்தீங்கன்னா என்ன பேஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா 30 rupees நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த அன்லிமிட்டடாக வச்சு பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும் சாப்பாடு. சாலை மீன் பொரிப்போட சேர்த்து மீன் குழம்பு வச்சுருக்கோம். இது அன்லிமிட்டடாக இருக்கும், அல்டிமேட்டாக இருக்குங்க. பொரிப்பில் வேறு என்ன ஐட்டம் இருக்குது? சாலை மீன் பொரிப்பு இருக்குது, நெய் மீன் சூதை இருக்குங்க. அதுபோக பார்த்தீங்கன்னா சிக்கன் ஐட்டத்தில் பார்த்தீங்கன்னா காடை பொரிப்பு, அந்த செட்டிநாடு சிக்கன், நாட்டுக்கோழி, நண்டு, தலைக்கறி, குடல் ஃப்ரை, ரத்தம் எல்லா ஐட்டம் இருக்குங்க. ஸோ அந்த சாப்பாடு மீல்ஸ் வந்து என்ன ரேட்ல கொடுக்குறீங்க? மீல்ஸ் 30 ரூபாய் பண்ணிட்டு இருக்கோம். சரி சரி, அன்லிமிட்டட். விரும்பி மக்கள் வந்து சாப்பிட்றாங்களா? ஏராளமான மக்கள் வந்து சாப்பிட்டு இருக்காங்க. ஒரு நாளைக்கு எவ்வளவு மக்கள் வராங்க? ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பார்த்தீங்கன்னா குறைஞ்ச ஒரு 500 to 600 மக்கள் வந்துட்டு இருக்காங்க. சரி, எல்லா மக்களுமே இங்க வராங்க. பக்கத்துல பெட்ரோல் பங்க் இருக்கிறதுனால டிரைவர்ஸ் அந்த மாதிரி எல்லாருமே வராங்க. ரோட்ல போற கார்ல டிரைவர்ஸ்மார்கள் மற்றும் எல்லாமே அத்தனை பேர் பார்த்துட்டு 30 ரூபா போது ஆச்சரியப்பட்டு உள்ள வந்தது. சாப்பிட்டு எல்லாம் ஃபுட் ஐட்டமும் நல்லா இருக்குன்னு சொல்லி ஃபீட்பேக். காலையில என்னெல்லாம் கொடுக்குறீங்க? காலையில மார்னிங் கிடையாது, மதியம் இது மட்டும் தான். வித் நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா டின்னர் கொடுத்துட்டு இருக்கோம். அதே மாதிரி தோசை, பரோட்டா, சப்பாத்தி, ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸு, மற்ற ஐட்டம், கிரேவி ஐட்டம், அந்த ஐட்டம் எல்லாமே போய்கிட்டு இருக்கு. வித் கீரலே தந்தூரி எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோம். சரி சரி சரிப்பா, தேங்க்யூ. இவங்க தான் கேஷியர். என்னென்ன பில்லு வேணுமோ அதெல்லாம் நம்ம இங்கே போட்டு வாங்கிக்கலாம். ஐட்டம்ஸ் எல்லாம் அவங்ககிட்ட கேட்டால் சொல்லிடுவாங்க. என்ன சொல்லுவீங்களா என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குதுன்னு? நம்ம என்ன சாப்பாடு கேட்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க பில்லை போட்டு கொடுத்துட்றாங்க. இப்படி ஷோக்கு வச்சிருக்கிறாங்க இந்த சாப்பாடெல்லாம் என்னென்ன இருக்குதுன்னு. சரி, ஓகேம்மா, தேங்க்யூ. இங்க வந்து கார ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது மேம். மிக்சர் இருக்குது, ஆந்திரா முறுக்கு இருக்குது, சேவ் இருக்குது. சேவ்லயே டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ் இருக்குது. பெப்பர் சேவ் இருக்குது, காரா சேவ் இருக்குது, அப்புறம் ஸ்வீட் சேவ் இருக்குது, அப்புறம் வந்து வேர்க்கடலை வந்து மசாலா வேர்க்கடலை இருக்குது. எல்லாமே இங்கேயே செய்யறதா, எதுவுமே எல்லாம் இங்கேயே ரெடி பண்றதா. எதையுமே வெளியிலிருந்து வாங்கி விற்கிறதும் கிடையாது. அன்னன்னைக்கு செய்யறது. சிப்ஸ் ஆகட்டும் எல்லாமே அன்னன்னைக்கு செஞ்சு அன்னன்னைக்கு தீக்கிறது. அன்னன்னைக்கே காலி ஆயிரும். கேக்கும் நீங்க தான் இங்கேயே செய்யறது. எல்லாமே இங்கேயே தான் செய்யறது மேம். எதுவுமே வெளியில இருந்து. பின்னால கிச்சன்லாம் இருக்குதா? பின்னாடி கிச்சன் எல்லாமே இருக்குது மேம். சரி சரி. சாப்பாடு எப்படி இருக்குது? நல்லா இருக்குதா? 30 ரூபாய்க்கு எப்படி அதுக்கு தகுந்த மாதிரி இருக்குதா? இல்ல அதை விட சூப்பரா இருக்குதா? நல்லா இருக்குது, மேல இருக்குது, அப்படிதானே? என்ன கூட்டு வச்சிருக்காங்க? என்ன குழம்பெல்லாம் வச்சிருக்காங்க? மீன் குழம்பு. இது கூட மீன் பொரிச்சதும் கொடுக்குறாங்க, அப்படிதானே? அதுக்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா. நீங்க வந்து இது ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா இல்ல இதுக்கு முன்னாடி வந்து சாப்பிட்டுருக்கீங்களா? இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க. பொரிச்ச மீனுக்கு மட்டும். ஓகே, தேங்க்யூ. இந்த இடம் தோவாளைக்கு போகிறதுக்கு முன்னாடி விஸ்வாசபுரத்தில் இருக்குது, பெட்ரோல் பங்க் பக்கத்தில்.